ஓம் ஸ்ரீ சகுருபே சரணம். நாம் பணமே கணக்கம் பெற்றி சகுரு பரமேஸ்வர ஓம் சுவாமிகள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தர்களே, இங்கு நமது நேர்காணலில் பாகம் ஒன்று நம் பக்தர் ஒன்று இணைந்திருக்கிறார். வாருங்கள், ஐயா அற்புதங்களை மகிமையை கேட்கொள்வோம். நீ கேளுங்கள். அம்மா வணக்கம். எந்த ஊர், எங்கள் மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம் உடுமலை. நாங்கள் சத்குருவே சரணம். வாரம் சத்குரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். செவ்வாய்க்கிழமை 25 வருஷமாக நாங்கள் போயிருக்கிறோம். நிறையா சத்குரு எங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு. குழந்தைகளுக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்குமே. என் குழந்தைக்கு ஒரு கால் ஒரு கை ரெண்டுமே மரத்து போச்சு ஒரு நைட்டு. அது சத்குருவோட 90 வச்சு அன்னைக்கு நைட்டு நான் வேண்டிட்டேன். இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தான் நல்லா பண்ணணும் சத்குருவே அப்படின்னு சொல்லி. சத்குரு உடனடியாக அந்த 90 வச்ச உடனே எங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு 1 ஹவர்லேயே எங்களுக்கு நல்லாயிடுச்சு. நாங்கள் காலையில் 5 மணிக்கே சத்குருவை பார்க்க போயிட்டோம். நல்லாயிடுச்சுன்னு சொல்லி அப்போவே தம்பி கார் ஓட்டிட்டு போனான். நிறைய அற்புதம் அது மாதிரி நடந்திருக்குது எங்கள் வீட்டில். நாங்களும் அவரை தான் நம்பி. ஐயா எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? 25 வருஷமா தெரியும். சாமினா பேசுவாங்க? பேசுவாங்க. உயிரோடு இருக்கும்போதே போயிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? முக்கியமாக சொன்னால் முக்கியமாக வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சு? முக்கியமானது நல்லது நிறைய நடந்திருக்கு. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. கணக்கில் என்னாத நடந்திருக்கு. அவர் உயிரோடு இருக்கும்போதே நடந்திருக்கு. ஐயா ஐயா கெதி யாரும் கெதி இல்லை. ஆமாம், ஐயா தான் எல்லாமே. முக்கியமாக சொன்னோன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயாவை நம்பி போனால் கைவிட மாட்டார். ஐயா தான் எல்லாமே. உங்கள் வீட்டில் யாரா இருக்காங்க? வீட்டில் எல்லாம் இருக்காங்க. அப்பா, அம்மா, தம்பி, மருமகள், பேத்தி, மகன் எல்லாரும் இருக்காங்க. மகனுக்கு தான் அந்த பிரச்சனை நடந்து நான் ஒரே நைட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு 1 ஹவரில். அதுல நாங்க சத்குரு முதல்லயே எங்களுக்கு தெரியும். நாங்க முதல் முடிச்ச கும்பிட்டு இருக்கிறோம். அந்த 90 வச்ச உடனேவே நல்லாயிடுச்சு. அவரை பிரார்த்தனை பண்ண உடனே. சாமி சொல்லுவாங்கன்னா ஒரு வாக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு வாக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுங்க, எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க. நம்ம ஒண்ணு செஞ்சாதான் மத்த திருப்பி நம்மளுக்கு ஒண்ணு வரும். சாப்பாடு தான் மெயின். எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சத்குருவே சரணம். பக்தர்களே, கேட்டீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.